வணக்கங்க. எல்லாருக்கும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே நான் சொல்லிடுறேன். அப்போ லக்ஷணம் ஸ்டோர் உங்களுக்காக. லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தீபம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டு கொடுத்த வீடியோவில் காமிக்க மறந்துட்டேங்க. அப்புறம் பார்த்தா தான் அச்சோ இது நல்லா அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு. பாருங்களேன், எங்கள் விளக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் ஏற்றி வழிபாடு பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுவதுக்குன்னு சொல்லலாங்க. நிஜமாக தாங்க. ஸோ இந்த ஆன்டிக் விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக, அதாவது நம்ம அழகாக ஜென்ரேஷனாக நீங்கள் வச்சுருக்கலாம் வீட்டில். இது எங்கள் பாட்டியோட விளக்கு. இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் பாட்டி பேரன் பேத்திங்களாம் பேசக்கூடிய அழகான ஒரு ஆன்டிக் விளக்குங்க. இதெல்லாம் ஃப்ளோ வெயிட்டாக அழகாக இருக்கக்கூடியது. ஸோ எல்லாமே ஸ்டாக் இப்போ இருக்குது. நான் ஆல்ரெடி பேக்கிங் பண்ணி காலையிலே எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு நேற்று நைட்டும் ஒரு செட் அனுப்பிச்சிட்டேன். இந்நேரம் வந்துடும். வராதவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்துடும், இல்லை நாளை காலையில் கண்டிப்பாக தீபம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, விளக்கு வைக்கிறதுக்கு எனக்கு 3 கால் வச்ச மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வேணும் கார்த்திகா அப்படின்னு. ஸோ அது பார்த்திங்கன்னா காலையிலேயே வர வச்சிட்டேன் நான். ஸோ இந்த ஸ்டாண்டில் நீங்கள் அழகாக தீபம் வச்சுக்கலாம். அழகாக இருக்குது பாருங்களேன், மயில் போட்டு அழகாக தோகை விரித்து செவ்வாய்க்கிழமை அதுவும் பாருங்கள், நான் முருகருடைய அழகான வாகனம், அந்த மயில் வாகனத்தை வந்து உங்களுக்கு ஸ்டாண்டில் கொடுத்துருக்கோம். இப்போது விளக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோட்டோவோட.